ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்கு எப்போவுமே ஒரு $1,000,000 கொஷின் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்காங்க சமீப காலமாக. அது என்ன கொஷின், என்ன கேள்வி, விடை தெரியாத ஒரு கேள்வி, ஆச்சரியமான ஒரு கேள்வி என்னென்னா, நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கான நாகரிகத்திற்கான வரையறை அவர்களுடைய ஆண்களுடைய உடையில் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்றால், நல்ல கோட் ஷூட், நெக்டை, அதுவும் கோட்டு, அந்த அந்த கோட்டினுடைய அந்த கையெல்லாம் ஃபுல்லாக மணிக்கட்டு வரைக்கும், 2 மணிக்கட்டு மூடுற வரைக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி கீழே ஷூட்டு, கீழே அந்த ஆங்கிள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாதத்தையும் மூடுற அளவுக்கு ஒரு உடல் பார்ட்டு கூட, உடல் பகுதி கூட தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக மூடி, மூச்சு முட்டுற அளவுக்கு ஒரு ஆண் தன்னுடைய உடலை மூடியிருந்தான்னா, உடல் அவயங்களை மூடியிருந்தான்னா, மூடி நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு டையெல்லாம் போட்டு இறுக்கமாக நின்றுட்டு இருந்தாருன்னா அவர் மிக சிறந்த நாகரிகத்தினுடைய உச்சத்தில் உள்ள ஒரு அடையாள ஆடையை அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே வரையறையை பெண்கள் உடைக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக எந்த அளவுக்கு ஆடையினுடைய அளவு குறையுதோ, ஸ்லீவ்லெஸ், ஆண்களுக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் மூடி இருக்குது, பெண்களுக்கு ஸ்லீவ்லெஸ் இது வரைக்கும் இல்லை, கை இல்லை, பின்னால் ஜன்னல்னு சொல்லிட்டு பெரிய கேட்டு வரைக்கும் போயிடுச்சு, கதவு மாதிரி ஆகிடுச்சு, பின்னால் ஓப்பனாக விட்டுறது, கீழேயும் ஃபுல்லாக கவர் கிடையாது. எந்த அளவுக்கு ஆடைகளினுடைய அளவு குறைந்து உடல் அவயங்கள் வெளியே தெரிகிறதோ, பெண்களுக்கு அந்த அளவுக்கு அந்த உடை மிக சிறந்த நாகரிகமான உடை அப்படின்னு வரையறுக்கப்படுது. என்ன ஒரு கேவலம்! இது ஆச்சரியன்னு சொல்கிறத விட கேவலம்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. இதை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பெண்கள், எல்லா பெண்களையும் குறை சொல்ல, நிறைய பெண்கள் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோவில் நான் வலியுறுத்தக்கூடிய விஷயத்தை ஆதரிக்கிறவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் நவீன யுவதிகள், நாகரிகத்தினுடைய உச்சாணி கொம்பில் உள்ள யுவதிகள்னு தங்களையே சொல்லிக்கொண்டு முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் நிறையா பேரும் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லை. முற்போக்கு சிந்தனைனா என்னங்க? ஒரு விஷயம், இப்போ நிறைய குற்றங்கள் என்ன காரணம்னா, இந்த மாதிரி உடை குறைப்பு, ஆடை குறைப்புனால குற்றத்திற்கு தூண்டப்படுகின்ற ஒரு சிச்சுவேஷன் உண்டாகுது. ஆனால் உங்கள் பார்வையும் அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆண்கள் மேலே. நம்ம பயாலஜி, சயின்ஸை எடுத்து பார்க்குறோம். எதையுமே நம்ம மெஷரபிள் ஃபேக்ட்ஸ், அதாவது நம்ம எவிடன்ஸ் மூலமாக, ஒரு ப்ரூஃப் மூலமாக, அறிவியல் அடிப்படையில் நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். ஹியூமன் எவல்யூஷன், த எவல்யூஷன், ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன், எவல்யூஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். அப்படி பார்க்குறப்போ ஹியூமன் எவல்யூஷன் வர்றப்போ இறைவன் இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வச்சுருக்கான். அது இனப்பெருக்கம்ங்கிற விஷயம் இருக்கிறதுனால தான் இனம் பெருகுது. இவ்வளவு உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான தண்ணி, ஆக்சிஜன் எல்லாம் இருந்தாலும் கூட உயிர் பெருகிறதுக்கு காரணம் அது மட்டும் ஆக்சிஜன் தண்ணி இருக்கிறதுனால மட்டும் பெருகலை. அது அது உண்டாகிவிட்ட உயிருக்கு உணவு கொடுக்குது, வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. ஆனால் உயிர் எப்படி உருவாகுது? இனப்பெருக்கத்தின் மூலம். இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம ஹியூமனை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண், அந்த இனக்கவர்ச்சி, அந்த உடல் அவயங்களை பார்த்து இனக்கவர்ச்சி ஏற்படுறது பெண்ணிலிருந்து ஆணுக்கு தான் 98%, ஆணிலிருந்து பெண்ணுக்கு 2% தான். இம்மீடியட்டாக அந்த ஸ்டிமுலஸ், விஷுவல் ஸ்டிமுலஸ் பெண்ணிலிருந்து ஆணுக்கு தான். இது பேசிக்கான பயாலாஜிக்கல் ப்ரூவன்டு சயின்டிஃபிக் ஃபேக்ட். இதெல்லாம் இந்த சோகால்டு நவீன யுவதிகள் உடை குறைப்பு தான் நாகரிகமான ஒரு உடைக்கு, நாகரிகமான ஒரு விஷயத்துக்கு காரணம்னு வாதிடுகின்ற இந்த நவீன யுவதிகள் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் படித்தவங்கன்னு சொல்லிட்டு மெச்சிக்கிறாங்கல்ல, அதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. அப்புறம் குற்றங்கள் நடப்பதற்கு தேவையான எல்லா விதமான ஒரு ஸ்டிமுலஸும் தூண்டக்கூடிய காரணங்களையும் உருவாக்கிவிட்டு ஆண்களுக்கு முற்போக்கு பார்வை இல்லை, ஆண்களுக்கு மெச்சூர்டு சிந்தனை, ஓகேங்களா, நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு அப்ரோச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை குறை கூறுவது. எது ஒரு விஷயம், ஒரு விஷயத்துக்கு, ஒரு தவறான விஷயத்துக்கு ஒரு விஷயம் காரணமாக இருக்குன்னு அப்பட்டமாக தெரிகிறப்போ அதை யாராச்சும் செய்வாங்களா? ஆனால் இந்த முற்போக்குவாதிகள் என்று கூறக்கூடிய முட்டாள் மக்கள், முட்டாள்கள் தான், முட்டாள்கள் மட்டுமல்ல, மற்றவர்களே முட்டாளாக்கக்கூடியவர்கள். ஆனால் சரி, இதெல்லாம் விடுங்க. இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.
ஆனால் இந்த $1 மில்லியன் கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிதா? ஆண்கள் கம்ப்ளீட்டாக மூச்சு திணறி சாவுற அளவுக்கு ஃபுல்லாக கோட் ஷூட்டு, ஒரு இடமோ ஒரு காற்று போடுறதுக்கு ஒரு இடம் இல்லை. பெண்களுக்கு உள்ட்டாங்க. ஓகேங்களா? 30% 40% உடம்பு மூடி இருந்தாலும் பெரிய விஷயம். மீதி உள்ள 60% 70% ஓப்பனாக விட்டுவிட்டு, அதுதான் முற்போக்குத்தனம். சிறந்த உடையினுடைய நாகரிகத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு விஷயத்தில் அதற்கு அடையாளமாக உள்ள நாகரிக உடையை நாங்கள் அணிந்திருக்கிறோம் என்று வெட்கமில்லாமல் கூறிக்கொண்டு திரியக்கூடிய இந்த so called civilized women. இது நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க, நிறைய பெண்கள். அவர்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நல்ல கண்ணியமான ரெஸ்பெக்ட் அடுத்தவங்களுக்கும் கொடுத்து, தங்களுடைய உடைகள்லையும் தங்களுடைய நடவடிக்கைகள்லையும் தங்களுடைய பழக்க வழக்கங்கள்லையும் பேணுதலை ரொம்ப பேணி ரொம்ப பார்த்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கண்ணியமாக இருக்கக்கூடிய பெண்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு. ஏன்னா பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை. பெண்களுக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதை. தாய் இல்லைன்னா நம்மளாம் எங்கேருந்து வந்தோம்? ஆக்சுவலாக பெண் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே. லேடிஸ் ஃபஸ்ட்டுங்கிறது இப்போ வாய் பேச்சுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும் கூட. இருந்தாலும் கூட ஒரு சில பெண்கள் இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணேன். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் ரெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங் அஹெட். பீஸ்.